இலங்கை கல்வி திணைக்களம் முதலாவது கேள்வி விளங்கித்தானே உங்களுக்கு? இலங்கை தேசிய கல்விக் கொள்கை தயாரிக்கப்படுவது தேசிய கல்வி ஆணைக்குழுவால 1991ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க சட்டத்துக்குள்ள நிறுவப்பட்ட நிறுவனம். இதுல கேட்கிறாங்க இலங்கை கல்வி திணைக்களம் நிறுவப்படுவதற்கு முன்னர் பிரபல்யமான கற்பித்தல் திணைக்களம் எது? இதான உங்களுக்கு திணைக்களம் 1869. என்னது? பொது போதனா திணைக்களம் 1869 டிபார்ட்மெண்ட். நான் ஏற்கனவே இந்த கேள்வியோடு செய்தாங்களா? 1869 பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பொது போதனா திணைக்களம் அல்லது பொது கற்பித்தல் திணைக்களம் என்ற பெயர்ல ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு அது 1961 என்னவாக மாறிச்சு? கல்வி திணைக்களமாக மாற்றப்பட்டது. அதை நோட் பண்ணி கொடுங்க. பின்னர் அது 1961 கல்வி திணைக்களமாக மாற்றம் அடைந்தது. சரி, மூன்றாவது வினா என்னது? காப்போத்த உயர்தர வகுப்பில் மன்னிக்கணும். எத்தனையாம் ஆண்டு வரும்? இரண்டாவது கேள்விக்கு விட 1869. ரைட். மூன்றாவது கேள்வி, காப்போத்த உயர்தர வகுப்பில் தொழில்நுட்ப பாடத்துறையின் கீழ் கற்கும் எல்லா மாணவர்களினாலும் கட்டாயமாக பயில வேண்டிய பாடம் இது? மூன்றாவது விட தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞானம், தொழில்நுட்பவியல், உயிரியல் தொழில்நுட்பவியல், தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம். உயர்தர வகுப்புல தொழில்நுட்ப பாடத்துறைகள் கற்கும் பயோடெக்னாலஜியோ இன்ஜினியரிங் டெக்னாலஜியோ படிக்கிற மாணவர்கள் 2 பேருக்கும் பொதுவான பாடம் எது? கட்டாயமாக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞானம். தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம், சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜிய கட்டாயமாக படிக்க வேண்டும். சரியா? தெரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல சார். அது தவிர மூன்றாவது பாடம் எதாவது எடுக்கலாம். உதாரணமாக டெக்னாலஜி படிக்கிறாள் என்ன செய்யணும்? இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒரு பாடத்தையும் சொல்லுங்க, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி ஒரு பாடத்தையும், மூன்றாவது பாடம் என்ன எடுக்கலாம்? ஐசிடி எடுக்கலாம், கணக்கியல் எடுக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்க 10 பாடங்களில் ஏதாவது ஒன்றை எடுக்கலாம். அதே போல பயோடெக்னாலஜி படிக்கிறார்களும் பயோடெக்னாலஜியும் சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியும் எடுத்து அந்த 10 பாடத்துல ஒன்று எடுக்கலாம் இல்லையா? அடுத்த வினா என்னது? தற்போது இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவது என்னது? உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சின் மூலம் பல்கலைக்கழக மானியங்கள். கேள்வி விளங்கிட்டு தற்போது இலங்கையின் அரச இதே கேள்வியை நாங்க முதல்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். எனக்கு ஞாபகம் இருக்கு. மாணவர் தெரிவை செய்யறது எது? சொல்லுங்க பிள்ளைகள் பாப்போம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு. இது எப்ப நிறுவப்பட்டது? பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு 78ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் இது நிறுவப்பட்டிருக்குது இல்லையா? அது என்ன செய்யும்? பல்கலைக்கழகங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, மாணவர் அனுமதி, வேற உயர் கல்வி தரத்தை பேணுதல், குவாலிட்டி அஷூரன்ஸ், இந்த மூன்றையும் நிர்வகிக்கிறது. அடுத்தது இது போன்ற விடயங்கள், இன்னும் பல விஷயங்களை அது நிர்வகிக்கிறது. அடுத்த வினா அடுத்த வினா என்ன? ஆறாவது, இலங்கையிலே உதவி பெறும் அப்படியா? ஐந்தாவது. ஓகே. இலங்கை அரசு பல்கலைக்கழகங்களுக்காக மாணவர்களை தெரிவு செய்வதற்காக Z புள்ளி பயன்படுத்துவதன் நோக்கமாக அமைவது என்ன நோக்கம்? Z புள்ளி பயன்படுத்துறது கடினமான பாடங்களை கேட்கும் மாணவர்களுக்கு நியாயம் வழங்குது. வேற முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம். Z புள்ளி ஏன் பயன்படுத்துறது? முதலாவது விட வேறு விட என்ன விட? முதலாவது விட உயர் கல்வி மற்றும் மொழி மூலத்துக்கேற்ப புள்ளிகளை நியமப்படுத்துதல், கல்வியிலே சம வாய்ப்பை வழங்குதல், கடினமான பாடங்களை கற்கும் மாணவர்களுக்கு நியாயம் வழங்குதல், வேறு பாடங்களின் புள்ளிகளை ஒன்றாக கூட்டுவதனால் ஏற்படக்கூடிய தீமையை குறைத்தல்.
பாப்போம் என்ன சொல்லலாம் இதுக்கு விட. Z புள்ளி நடைமுறை ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படித்தானே? உண்மையா ஒவ்வொரு பாடங்களின் கடினத்தன்மை ஒவ்வொருவராக இருக்கும் இல்லையா? உதாரணமாக பிசிக்ஸ் பாடத்துல 70 புள்ளி வருவதும் என்ன, அல்லது இன்னும் ஒரு கெமிஸ்ட்ரியில வந்து அல்லது சமய பாடத்தில் இந்து சமய பாடத்துல 70 புள்ளி வருவதும் சமமானதல்ல இல்லையா? அல்லது இன்னொரு பாடத்துல ஏதாவது ஒரு பாடத்துல 70 புள்ளியும் எடுக்கிறது சமமான வேலை இல்லை தானே? ஆகவே அந்த அந்த முரண்பாட்டை களைந்து மாணவர்களை சரியாக தரப்படுத்துவதற்காகத்தான் இதை நாங்க அறிமுகப்படுத்தினோம். இதை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரணிலா சார். பேராசிரியர் ரவீந்திரா குணரத்ன. எழுதி கொள்ளுங்க, பேராசிரியர் ரவீந்திரா குணரத்ன. இந்த முறைமை அவரால்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. பேராசிரியர் ரவீந்திரா குணரத்ன. என்னது? திருப்பி சொல்ல சொன்னான் சார். பேராசிரியர் ரவீந்திரா குணரத்ன. எத்தனையாவது விட சார்? எனக்கு கேள்வி வந்து ஏன் அறிமுகம் செய்யப்பட்டது? கடினமான பாடங்களை கற்கும் மாணவர்களுக்கு நியாயம் வழங்குது. சரிதானே? சரி. சரியா? சரி சார். இப்ப அடுத்த கேள்வி வந்து எய்டட் ஸ்கூல் சம்பந்தப்பட்டது. உதவி பெறும் பாடசாலைகள். 6வது வினா. இலங்கையிலே உதவி பெறும் கேள்வி பேப்பர் ஷேப்படப்பட்டிருக்கு தானே? இலங்கையிலே உதவி பெறும் பாடசாலைகளில் அதிக எண்ணிக்கையிலானவை நடாத்தப்பட்டு வருவது எதனால்? பல்வேறு சமய நிறுவனங்களினாலாகும், உள்ளூராட்சி நிறுவனங்களினாலாகும், தனிப்பட்ட கொடையாளர்களினாலாகும், அரசு சார்பற்ற நிறுவனங்களினால் ஆகும். கேள்வி, உதவி பெறும் பாடசாலைகளில் அதிக எண்ணிக்கையிலானவை நடாத்தப்பட்டு வருவது எதனால? அந்த காலத்துல மிஷனரி பாடசாலைகள் தானே உதவி பெறும் பாடசாலைகள். உதாரணமாக கத்தோலிக்க திருச்சபையால நடத்தப்பட்ட அல்லது இந்து மத அமைப்புகளால் நடத்தப்பட்ட அல்லது பௌத்த மத அமைப்புகளால நடத்தப்பட்ட மத நிறுவனங்களால நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இல்லையா? ஆசிரியருக்கான சம்பளம் மற்றும் சில ஏனைய செலவுகளை எல்லாம் அரசாங்கம் கொடுத்தது. மற்றது எல்லாம் நிர்வகிக்க வந்தது அந்த மத நிறுவனங்கள். பாடசாலை நிர்வாகம் அந்தந்த நிறுவனங்களின் கீழே தான் இருந்தன. இந்த கேள்விக்கு விட வந்து என்ன? எங்களுக்கு சமய நிறுவனங்களினால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது இல்லையா? 7வது வினா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேசிய கல்விக் கொள்கைக்கேற்ப கலை திட்டங்கள் திருத்தி அமைக்கப்படுவது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை? 8 வருடங்கள். பல தடவை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? 8 வருடங்களுக்கு ஒரு முறை கலைத்திட்ட சுழற்சி என்று சொல்லுவோம் நாங்கள். அதை கலைத்திட்ட சுழற்சி. இந்த மாற்றங்களை கொண்டு வர்ற நிர்வாகம் இது தேசிய கல்வி நிர்வாகம். வெரி குட். தேசிய கல்வி நிறுவனங்கள் தான் அந்த கலைத்திட்ட திருத்தத்தை செய்வாங்க இல்லையா? அடுத்த வினா. உதவி பெறும் சர்வதேச எழுத்தறிவு தினம் இடம்பெறுவது ஒவ்வொரு வருடமும் எப்போ? செப்டம்பர் 8. எக்ஸாக்ட்லி. சரி, செப்டம்பர். சர்வதேச எழுத்தறிவு தினம் வந்து யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது? எந்த அமைப்பினரால்? யுனெஸ்கோவால. எத்தனையாம் ஆண்டு? செப்டம்பர் 8. சரி, எத்தனையாம் ஆண்டு? 1966 செப்டம்பர் 8 அன்றிலிருந்து கொண்டாடப்பட்டு வருது. அதனுடைய நோக்கம் என்ன? சமூகத்தில் எழுத்தறிவு முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது, வேற ஒன்றுமில்லை. சரியானே? ஓகே. அடுத்த வினா. எத்தனையாவது வினா இனி? 9வது வினா. உதவி பெறும் பாடசாலைகளை அரசாங்கம் சுவீகரித்துக் கொண்ட வருடம். அடிக்கடி நம்ம கதைக்கிற விஷயம் இது. 1961. எப்போ 62? யாராவது முடியுமா? மாதம் தேதியோடு சொல்ல முடியுமா?
அதாவது அதுவரை 61ஆம் ஆண்டு வரைக்கும் சரியான விட 1961 டிசம்பர் 1ஆம் தேதி. டிசம்பர் 1 8th தினம். அப்ப 1961 டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மறக்காம இருக்கிறதுக்கு தான் சொல்லலாம். அந்த சரி தேதி சார். முதல் தனியார்கிட்ட இருந்த அல்லது உதவி பெறும் பாடசாலைகள் சொல்லப்பட்ட மத நிறுவனங்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்த பாடசாலைகளை என்ன அரசாங்கம் பொறுப்பேற்றது. சரிதானே? ஓம் ஓம் Right. ஒரு தேசிய பொது கல்வி முறைமையை உருவாக்கி வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை கொண்டு வந்தது அரசு. அதாவது எல்லா பாடசாலையும் ஒரு முறைமைக்குள்ள கொண்டு வந்ததுதான் அது. சரியா? 9வது வினா. ஓம். சரி சரி. அடுத்தது 10வது வினாவுக்கு நாங்க போக போறோம். ரைட். 10வது வினா. சரி 10வது வினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இலங்கையிலே மத்திய கல்லூரி முறைமையை கொண்டு வந்தது இல்லையா? யார் ஓம். சொல்லக்கூடியாங்க? CWW கண்ணங்கடா. என்னங்கடா கன்ஃபார்மா சொல்றீங்களா? ஓம் சார். தெரியாது. ஏற்கனவே இது கேள்வியில நாங்கள் பார்த்திருக்கோம். என்ன? ஓம். ரைட். CWW என்னங்கிறாங்க அதை கண்ணங்கடா. கொண்டு வராங்க. சரி 10க்கு எத்தனை? கமான். 10க்கு 9. ஒவ்வொரு ஆளும் கூட விடையில போடுங்க எத்தனை சரியன்றது. 10க்கு 10. 10க்கு 9. 10க்கு 9. 10க்கு 10 வேறு வேறு விட வேறு மற்ற புள்ளிகள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் கிளாஸ் எடுக்கிறேன் லேட்டா எடுக்கிறேன். சரி பார்க்கலாம். வேறு விட வேறு புள்ளிகள் என்ன மாதிரி மற்ற மார்க்ஸ் நான் கேட்கிறாள் சொல்லுங்க. சச்சாயினி, 7 சார். கவி, 10 சார். ஈஸ்வரி, 10க்கு 10. சியோமி 9. சியோமி யாராளுது? சியாமி யாராளுது? யாராவது போயிட்டார். ஓகே தேங்க்யூ. வெரி குட். நல்ல பாப்போம். மெட்டாக்களை காணும் வகுப்புக்கு சொல்லுங்க. தெரியல சார். எங்க மெட்டாக்கள் அழைச்சு போயிட்டாங்களோ? அவங்க கழிச்சு போயிட்டாங்களே எல்லாரும். என்ன மக்களே காணாமே. சரி அடுத்து வினா பத்தி நாங்கள் போவோம். 11வது வினா ஷா பண்ற கழிவு பேப்பர். வினா இலங்கையில் கல்வி தொடர்பாக நிறைவேற்று நிர்வாக சபை நிறுவப்பட்ட வருடம். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நிறுவப்பட்ட வருடம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க விடைய. 11க்கு எத்தனை?
தற்போது காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு விதந்துரைக்கப்பட்ட கருப்பாடங்களாவன. இது சரியா? 11ஆவதுக்கு மார்க் பண்ணுங்க, விரிவாக மார்க் பண்ணுங்க. ரைட். 13வது சேர்த்தீங்களா? ஓம் சார். 14 அவசரப்படாம செய்யுங்க. இலங்கையில் சர்வதேச பாடசாலைகளை பதிவு செய்யப்படுவது, பாடசாலைகள் பதிவு செய்யப்படுவது யாரால? கல்வி அமைச்சால, கம்பெனிகள் தேசிய பதிவு கல்வி நிறுவனத்தால, திணைக்களத்தினால். கம்பெனிகள் பதிவு திணைக்களத்தினால், சிறுவர் செயலாளர் நாயக அலுவலகத்தினால். கமான். கம்பெனிகள் பதிவு திணைக்களத்தினால். கம்பெனிகள் பதிவு திணைக்களம். ஓகே, அங்க பதிவு செய்து கல்வி அமைச்சிலும் அந்த பதிவை சமர்ப்பிக்க வேணும். சரிதானே? அவங்க கம்பெனிகள் பதிவாளர் சட்டத்துக்கு தான் அவங்களுக்கு பதிவிலக்கம் கிடைக்கும், பிரைவேட் லிமிடெட். ஆனா அந்த பதிவை பெற்று கல்வி அமைச்சுக்கு சமர்ப்பிக்க வேணும். என்ன? அப்பதான் கல்வி அமைச்சு மேற்பார்வை செய்யும் இலங்கை கலை திட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா. சரியா? ரைட். அடுத்த வினா உங்களுக்கு 15வது. தேசிய கல்வி கல்லூரிகள் தொடர்பான பிரதான நிறைவேற்று அலுவலராக இருப்பவர் யார்? நேஷனல் குவாலிட்டி வெரிஃபிகேஷனுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், கல்வி அமைச்சர் செயலாளர், கல்வி கல்லூரிகளின் ஆணையாளர், தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம், ஒவ்வொரு கல்லூரிகளின் பீடாதிபதிகள். சொல்லுங்க. கல்வி கல்லூரிகளின் ஆணையாளர் 2வது. ஒவ்வொரு கல்வி கல்லூரிகளின் பீடாதிபதிகள். இல்ல சார், அது தனித்தனியா கேட்டா தானே அப்படி. இங்க என்ன? தேசிய கல்வி கல்லூரிகளின் பிரதான நிறைவேற்று அலுவலர். தனித்தனியா கேட்டா தான் பீடாதிபதிகள். தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம். நீங்க என்ன விட சொன்னீங்க எல்லாரும்? கல்வி 2வது சார். இல்ல ஒவ்வொரு கல்வி கல்லூரியின் பீடாதிபதி வேற. அது எனக்கு ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுவீங்களா சார்? ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுங்களேன் இந்த கேள்வி. தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர். உண்மையா தேசிய கல்வி கல்லூரிகள் அதுல செயற்பாடுகள் தொடர்பாக உங்களுக்கு சொல்ல வேணும். மொத்தமாக இலங்கையில் உள்ள தேசிய கல்வி கல்லூரிகள் எத்தனை தெரியுமா எல்லாருக்கும்? இலங்கையில் உள்ள தேசிய கல்வி கல்லூரிகள் எத்தனை தெரியுமா? எத்தனை? 20. அப்படியா? இறுதியாக நிறுவப்பட்ட தேசிய கல்வி கல்லூரி பாத்துறாங்க அன்றைக்கு. அதுக்கு பிறகு குளியாப்பட்டிய 20வது குளியாப்பட்டிய. மற்றது சில தேசிய கல்வி கல்லூரிகள் சில நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ஸ்தாபிக்கப்பட்டது. என்ன? அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். காலேஜ் எஜுகேஷன் வரையக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? சார்பான இன்ஃபர்மேஷனை
வச்சுக்கொள்ளணும். அதோட மட்டும் நிக்க கூடாது. சரிதானே? ரைட். இப்ப ஓகே நாங்க இந்த கேள்வி என்ன, தேசிய கல்வி கல்லூரிகளின் பிரதான நிறைவேற்று அலுவலர். சரிதானே? இதுல என்ன விடதான் உங்களுக்கு சந்தேகமானது. ரைட். இதனுடைய ஓம் சார் பொதுவாக வந்து இலங்கையின் ஆசிரிய கல்வி நாட்டுல வந்து தேசிய கல்வி கல்லூரிகள் வந்து ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு நிறுவனமாக காணப்படுது. அதாவது டீச்சிங் எடுக்க முதல் அவங்களுக்கு என்ன முன் சேவை கட்டமைப்பு, முன் சேவை பயிற்சியை வழங்கும். அப்படித்தானே? ஆனா ஓம் சார் ஆசிரிய கல்லூரிகள் என்ன, ஆசிரிய கலாசாலைகள் என்ன, ஆசிரிய நியமனத்தை பெற்ற பின்னர் இல்லையா, பெற்ற பின்னர் ஓ அவர்களுக்கு பயிற்சி வழங்குறது. இதுல நிர்வாக ஓ கட்டமைப்பை பற்றி சொல்லக்குள்ள தேசிய கல்வி கல்லூரிகள் வந்து ஒரு என்ன சொல்றது, இலங்கையின் ஆசிரிய கல்வியின் அந்த குவாலிட்டிய, டீச்சர்ஸ் குவாலிட்டியை தீர்மானிக்கிறதுக்காக என்ன கரிக்குலம் அங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கும், எப்படி என்னென்ன விதமா பயிற்சி கொடுக்கணும்ன்றது. சரியா? தேசிய கல்வி நிறுவனத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஒரு ஆள் இருப்பார். அவர் தான் கல்லூரி ஒட்டுமொத்தமாக எல்லா நேஷனல் காலேஜ் எஜுகேஷனுடைய கல்விசார் மற்றும் அகாடமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செயற்பாடுகளுக்கு, கல்விசார் மற்றும் நிர்வாக செயற்பாடுகளுக்கு பொறுப்பான பிரதான நிறைவேற்று அலுவலராக கருதப்படுவார். கமிஷனர் இருப்பார். அவர் கல்வி அமைச்சின் கீழே ஆசிரிய கல்வி பிரிவை நிர்வகிக்கும் ஒரு ஆணையாளராகத்தான் இருப்பார். விளங்குதா ரெண்டுக்கு வித்தியாசம்? பணிப்பாளர் நாயகம் இருக்கிறார் தானே, டைரக்டர் ஜெனரல் என்ன இல்லையா, தேசிய கல்வி நிர்வாக டைரக்டர் ஜெனரல். இப்ப புதுசா ஒரு ஆள் கடமையேற்று கேள்விப்பட்டீங்களோ? முதல் இருந்தவ யாரு? மஞ்சுளா விதான பத்திரன. அவ ரிசைன் பண்ணிட்டா. தெரியும் தான் என்னத்துக்காக ரிசைன் பண்ணிடவா? இது இந்த ஆங்கில சீர்திருத்தத்துல பாடத்தினுடைய கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ண வேற என்னமோ என்ன பிள்ளையான லிங்குகளை தந்தது. அதனால என்ன நடந்தது, பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நபராக அவர் இருந்தார், தேசிய கல்வி நிர்வாக பணிப்பாளர் நாயகம் ஜெனரல். அதிலிருந்து தானாக ரிசைன் பண்ணி கொண்டார் இல்லையா? அதுக்கு பிறகு இப்ப என்னது தேரத்துல பண்டார என்று நினைக்கிறேன், அவர் வந்து பொறுப்பேற்றிருக்கார். அவர் தான் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய டைரக்டர் ஜெனரல். அதன் கீழ் தான் தேசிய கல்லூரியுடைய ஒட்டுமொத்த அகாடமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செயல்பாடுகள் நடக்குது. சோ ஒரு கல்வியல் கல்லூரிகளின் ஒட்டுமொத்த கல்வியல் கல்லூரியினுடைய கல்விசார் மற்றும் நிர்வாக செயற்பாடுகளுக்கு பொறுப்பானவர் யாரு? பிரதான நிறைவேற்று அலுவலர் யாரு? பணிப்பாளர் நாயகம், டைரக்டர் ஜெனரல். ஆனா இந்த கல்வி கல்லூரிகளின் ஆணையாளர் ஏன் சார் வராது? கல்வி கல்லூரிகளின் ஆணையாளர் வந்து கல்வி அமைச்சின் கீழே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சு மினிஸ்ட்ரிக்குள்ள, கல்வி அமைச்சில இருக்கிறவர். மினிஸ்ட்ரியினுடைய மினிஸ்ட்ரியில வந்து கல்வி அமைச்சு காரியாலயத்துல அவர் ஆசிரியர், டீச்சர் எஜுகேஷன் யூனிட்ட நிர்வகிக்கிற ஒரு ஆணையாளராக தான் இருப்பார். அவர் நிர்வாக ரீதியான விடயங்களை கவனிப்பார். சரிதானே? இன்னும் சிறப்பம்சம் என்ன, நேஷனல் டிப்ளோமா டீச்சிங் 3 வருட கால பயிற்சி அங்க கொடுக்குறாங்க. 2 வருடம் கொலிச்சில தங்கி இருந்து படிக்கணும், 1 வருஷம் பாடசாலையில இன்டர்ன்ஷிப் எடுக்கணும். அந்த பயிற்சி தங்கியிருந்து கற்கிற காலத்துக்குள்ள வந்து அனைவரும் கல்லூரியில தங்கியிருந்து பயிற்சி பெறணும், கட்டாயம். அது அவருடைய ஒழுக்கம் தலைமைத்துவ பண்பை அது வளர்க்கறதுக்காக அப்படி கொண்டு வரப்பட்டது. என்னன்னு தெரிவு செய்யறது கொலிஜ் எஜுகேஷனுக்கு 40 உயர்தர பயிற்சி பெறுபவர்கள் மற்றும் அதனுடைய நேர்முக தேர்வின் அடிப்படையில் இப்ப நடக்குதுல இன்டர்வியூ. என்னென்ன துறைகளுக்கு கல்விய கல்லூரிக்கு அந்த எடுக்கிறவங்க பயிற்சிக்கு? பிரைமரி, கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம் என தமிழ், சிங்களம், ஸ்பெஷல் எஜுகேஷன், டெக்னாலஜி பாடங்கள் என்று பல துறைகள்ல வந்து அங்க பயிற்சி வழங்கப்படுகிறது. இது விட வேற என்ன தகவல் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க. ஓகே, ஓகே. அடுத்தது 16வது வினா. தற்போதைய பாடசாலை கலைத்திட்டங்களில் 2வது தேசிய மொழி கட்டாயம் கற்பிக்கப்படுகிறது. தரம் 1 தொடக்கம் தரம் 9 வரையான மாணவர்களுக்காகவும், தரம் 3 முதல் தரம் 9 வரையான மாணவர்களுக்காகவும், தரம் 6 தொடக்கம் தரம் 9 வரையான மாணவர்களுக்காகவும், தரம் 6 முதல் தொடக்கம் தரம் 11 வரையான மாணவர்களுக்காகவும். யாருக்கு 2வது தேசிய மொழி கட்டாயமாக கற்பிக்கப்படுவது? யாரு? 3வது விட 6 தொடக்கம் 9. 6 தொடக்கம் 9. சரியான விட 6 தொடக்கம் 9 வரையிலான மாணவர்களுக்கு தான். சரியா? சரி. அடுத்த வினா 17வது வினா. இலங்கையில் பாடசாலைகளுக்கு
பிள்ளையொருவரை சேர்த்துக் கொள்வதற்கான மிக குறைந்த வயது எல்லை. 4 வருடம் 6 மாதம், 5 வருடம், 5 வருடங்கள் 6 மாதம், 6 வருடங்கள். கமான். 5 வருடமா? 5 வருடங்கள் 6 5 மாசம். பிளஸ்ல நீ ஸ்கூலுக்கு சேர்க்கிறேன். ஓம் சார். 5 பிளஸ் 5 வருடமா? 5. 6 மாசம். ஆக குறைஞ்ச வயசு என்ன? 5. 5 பிளஸ் 5 வயது 1 மாதம், 5 வயது 2 மாதம், அப்படி எல்லாம் சேர்க்கலாம். அப்ப அதுல குறைஞ்ச வயது என்னவா இருக்கும்? 5. 5. 4 வயசும் 11 மாசமும் வராது. ஓம். 4 வயசும் 11 மாசமும் 29 நாளும் கூட வராது. விளங்குது நான் சொல்றது? சரி. 5 வயதை பூர்த்தி செய்திருக்க வேணும். சரி. 18வது வினா. ஐக்கிய நாடுகள் சபையினால் பிள்ளை என ஏற்றுக்கொள்ளப்பட்ட வயது எல்லையாக அமைவது எது? பிறப்பிலிருந்து 12 வருடங்கள் வரை, பிறப்பிலிருந்து 14 வருடங்கள் வரை, பிறப்பிலிருந்து 16 வருடங்கள் வரை, பிறப்பிலிருந்து 18 வருடங்கள் வரை. பிள்ளை என்பவர் இளைஞர் அல்ல. பிறப்பிலிருந்து 18 வயது வரை. பிறப்பிலிருந்து 18 வயது வரை. சரியா சொல்றீங்க. ஐக்கிய நாடுகள் சிறுவர் உரிமைகள் சாசனத்தின் படி அது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. பிறப்பிலிருந்து சார், இலங்கையில இது மாறுபடுமா? 16 வயது வரை இலங்கைக்கு மாறுபடுமான்னு கேக்குறீங்க. ஓம். இது ஐக்கிய நாடுகள் சபையில இலங்கையும் ஒரு அங்கத்துவம் என்பதனால, இலங்கையும் ஒரு அங்கத்துவ நாடு என்பதனால கட்டாயம் நாங்க அதையும் ஃபாலோ பண்ணித்தான் ஆக வேணும். ஓம் சார், என்னன்னு சொன்னா நீங்க கேக்குறீங்க இலங்கையில இந்த வயது மாறுபடுமாண்டுதான் உங்களோட வினா. ஓ சரி, மற்றாக்கள் சொல்லுங்களேன். அவருக்கு பதில். சட்டங்கள், இலங்கை சட்டங்களின்படி பிள்ளை என்பவர் யார்? கேள்வி. ஒரு சிறிய மாற்றம் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்ல சர்வதேச உடன்படிக்கைக்கு இணங்க பொதுவான வரைவிலக்கணத்தையும் அவங்க பின்பற்றத்தான் வேணும். பொதுவான வரைவிலக்கணம் என்ன சொல்லுங்க? இலங்கையில் பொதுவாக 18 வயது பூர்த்தியடையாத ஒவ்வொரு நபரும் 18 வயது பூர்த்தியடையாத ஒவ்வொரு நபரும் பிள்ளை அல்லது சிறுவர். என்ன? ஐக்கிய நாடுகள் சிறுவர்கள் சாசனத்துக்கு அமைவாக யுஎன்சிஆர்சி என்ன? யுஎன்சிஆர்சி என்ன? நோட் பண்ணிக்கணும். யுஎன்சிஆர்சி என்ன? யுனைடெட் நேஷன் சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன். சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் யுஎன்சிஆர்சி இணங்க 1992ஆம் ஆண்டு முதல் இலங்கையிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுதான் இருக்குது. இலங்கையிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. எப்ப இருந்து சொல்லுங்க? 1992 இருந்து 1992 இருந்து அது இலங்கையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனா நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். கொஞ்சம் பாருங்க, இந்த சார்ஜ் நிக்க போகுது. 1 மினிட். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப உங்களோட கேள்வி விக்னேஸ்வரி, இலங்கையில சார் இது மாறுபடுமா? அப்படித்தானே? ஓம். ஏனென்று சொன்னா சார், இப்ப கட்டாய கல்வி வயது 5 தொடக்கம் 16 வயது இருக்கிறதால நான் கேட்டேன். அங்க அப்படி ஒரு கேள்வியை சந்திச்சிருப்பீங்க. லேட்டா கால் எடுக்கிறேன் சார். வெயிட். நீங்க அப்படி ஒரு கேள்வியை நானும் இங்கே பார்த்து ஞாபகம் இருக்கு. யாரும் இதுக்கு முதல்ல இந்த டவுட்ஸ கேட்டு நீங்க அப்படித்தான் யாரும் கேட்டு ஞாபகம் இருக்கு. சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, இலங்கையில சில வித்தியாசங்கள் இருக்குது. 16 வயது 12 இருக்குது. ஆனா 92ஆம் ஆண்டு முதல் நாங்க என்ன உலக பிரகடனத்தை ஏற்ற ஒரு நாடாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கும். அதனால இலங்கையிலையும் சரியா, இலங்கையிலையும் நாங்க அந்த
ஐநா சபையின் பிரகடனத்தை பின்பற்ற வேண்டிய ஆக்களாகத்தான் இருக்கிறோம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு இன்னும் சில தகவல்கள் உங்களுக்கு தாரதா இருந்தா கொஞ்சம் தெளிவடைவீங்க. நீங்க கொஞ்சம் பொறுங்க. அதாவது இலங்கையில ரைட் 18 வயது பூர்த்தி அடையாத ஒவ்வொரு நபரும் பிள்ளை அல்லது சிறுவர் என்று கருதப்பட்டாலும் நான் சொன்ன தகவல் தான் இது. ஐக்கிய நாடுகள் சிறுவர் சாசனம் UNCRC, யுனைடெட் நேஷன் சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் 92ஆம் ஆண்டு இலங்கையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா இலங்கையின் கட்டாய கல்வி சட்டம் என்று கேட்டா எத்தனை வயது சொல்லுங்க? இலங்கையின் கட்டாய கல்வி சட்டம் 5 தொடக்கம் 16 வயது வரை. 16. முன்னர் எப்படி இருந்தது? 14 இருந்தது. 14 எப்ப 16 மாற்றப்பட்டது? 2000. இதுவும் கூட இலங்கையின் சிறுவர் உரிமைக்குள்ள ஒன்றா வருது. இந்த வயது வரைக்கும் சிறுவர்களுக்கு கல்வியை கொடுக்கணும். அப்ப இதே நேரம் பாருங்க, 14 வயது வரை பிள்ளை சைல்டு என்று 14 தொடக்கம் 18 வரை யங் பர்சன் என்று பிரிக்கப்படுகிறது. இலங்கையில உள்ள நடைமுறையைத்தான் நான் காட்டுறேன், கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறாங்க. 14 வயது வரை சைல்டு என்று 14 தொடக்கம் 18 வரை யங் பர்சன் என்று பிரிக்கப்படுறாங்க. பிறகு ஆட்சேர்ப்பு மற்றும் வேலை வாய்ப்புக்கு என்ன சொல்றாங்க? இது 2021ஆம் ஆண்டு திருத்தம் கொண்டு வரப்பட்டவங்க 16 வயது குறைந்தபட்சம் 16 வயது இருந்தா தான் ஒருவரை வேலைக்கு அமர்த்தலாம் சொல்றாங்க. திருமண சட்டம் சொல்றது இலங்கையின் பொது சட்டத்தின்படி ஆக குறைந்தது 18 வயதாக இருக்க வேண்டும். வாக்குரிமை சொல்றது இலங்கையின் பிரஜை 18வது வயதெல்லாம் அரசு ரீதியாக பெரியவர் அடல்ட் ஆகிறபடியா அவர் 18 வயதுக்கு பிறகுதான் வாக்களிக்கலாம் என்று சொல்லு. இந்த தகவல் அடிப்படையில் விக்னேஸ்வரி உங்களுக்கு என்ன விளங்குது? இப்ப நான் அந்த 18 வயது வரை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? என்ன சரியா? 18 தான் ஏற்றுக்கொள்ளலாம். சரியா? அடுத்தது நாங்க பாப்போம். அடுத்து எத்தனையாவது வினாயினி? அடுத்தது 19. எக்ஸாக்ட்லி 19 வினா. 19வது வினா. சார்க் வலய நாடுகளிடையே மிக உயர்ந்த கல்வி அறிவு மட்டத்தை கொண்ட மக்கள் வாழ்ந்து வரும் இரு நாடுகள். இலங்கை மற்றும் மாலத்தீவு. உயர்ந்த கல்வி மாலத்தீவும் இலங்கை. நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். எத்தனையாவது விட? 2வது. இலங்கையும் மாலத்தீவும் தெற்காசியாவில என்று கேட்டாலும் சரிதான், சார்க் நாடுகள் என்று கேட்டாலும் சரிதானே, இரு நாடுகள் தான் கல்வி அறிவு மட்டத்துல உயர்ந்த இடத்துல நிக்குது. ரைட். இனி அடுத்த 20வது வினாவுக்கு நாங்க போறோம். சரியா? சரி, 20வது வினாவை நாங்க பார்ப்போம். காப்போத்த உயர்தரத்துக்காக தொழில்நுட்ப பாடத்துறையை அறிமுகப்படுத்திய முக்கிய நோக்கமாக அமைவது எது? என்ன போட்டு நீங்க விட? முதலாவது விட என்ன? எதிர்கால வேலைகளுக்கு அவசியமான தேர்ச்சிகளை பெற்று இளைய பரம்பரையினை உருவாக்குதல், இளையவர்களுக்கு வெளிநாட்டு வேலை சந்தையினை திறந்து விடுதல், காணப்படும் வளங்களின் மூலம் உச்ச பயன்பாட்டை பெறுவதை திட்டமிடல், இந்நாட்டு கல்வியின் அபிவிருத்திக்காக வெளிநாட்டு நிறுவனங்களின் நிதி உதவியை பெற்றுக்கொள்ள தொழில்நுட்ப பாடத்துறையை அறிமுகப்படுத்த முக்கியமான நோக்கம் என்ன? முதலாவது விட என்ன? அப்படியா? எதிர்கால வேலை உலகத்துக்கு அவசியமான தேர்ச்சிகளை பெற்ற இளைய பரம்பரையினரை உருவாக்கு. இது எப்ப இருந்து அறிமுகமானது? 2013. சரி. அதாவது வெறும் தியரியை படிக்காமலுக்கு என்ன பிராக்டிக்கல் ஸ்கில்லையும் மாணவர்களுக்கு கொடுக்கிறது தான் அது நோக்கமாக இருந்தது. அதுக்காகத்தான் தொழில்நுட்பத்துறையை அறிமுகம் செய்தவங்க. சரி, நீங்க அடுத்ததா போகலாம். என்ன நீ எத்தனையாவது வினா? 21. இந்த 20 இந்த அடுத்த 10க்குள்ள எத்தனை சரி? மொத்தம் 20க்குள்ள எத்தனை சரி? 20க்குள்ள
10-20 14 சார். 17 சார். ரைட். 19 சொல்லுங்க பார்க்கலாம். 14 கவி எத்தனை? 19 ஒன்று பிள்ளை கவி 19 சார். தக்ஷாயினி 14 சார். 14. விக்னேஸ்வரி 17. ரைட். திசாந்தினி விமல்ராஜ் நான் இப்பதான் சார் ஜாயின் ஆயினேன். ரைட். நிதா ம். நிதா இப்பானா சரி, ஓகே. இப்ப நாங்க தொடர்ந்து போவோமா? நீங்க செய்யுங்க தொடர்ந்து. 21வது வினாவை ட்ரை பண்ணுங்க. 21வது வினா, 22வது வினா ட்ரை பண்ணுங்க.